எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி. நீ எந்த இடத்தில் பிறந்து இருக்கின்றாய் என்பதை தீர்மானிப்பதற்கு உன்னுடைய பாவ புண்ணிய கணக்குகள் தேவைப்படுகிறது. இந்த பாவ புண்ணிய கணக்குகள் தான் நீ எந்த இடத்தில் பிறந்து இருக்கின்றாய் என்பதை தீர்மானம் செய்கின்றது. எவ்வளவு தூரம் நாம் நம்மை உருவாக்கி இருக்கின்றோம் என்பதற்கு அடையாளமாக இருப்பது தான் இந்த இருவினை. இந்த இருண்ட வினைதான் உன்னை எப்படி உருவாக்கி இருக்கின்றது. உனக்கு மன அழுத்தம் இருக்கின்றது என்றால் நீ உருவாக்கிய வினை, அது இருவினை என்று சொல்லுகின்றார். அது ஊழ்வினை, கர்ம வினை. இதை வள்ளுவ பெருமான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று குறிப்பிடுகிறார். நீ செய்த அந்த வினையெல்லாம் உன்னையே வந்து சூழ்ந்து கொண்டிருக்கின்றது, உன் உடலை கெடுத்து கொண்டிருக்கின்றது. அதை தவிர்த்து நல்ல வினை, அன்பு, கருணை, தர்மம், இந்த தர்ம சிந்தனையில் உன்னுடைய வினையை நீ செலுத்தணும். அது நல்வினை. தீவினை செய்தால் தீவினை வருது, நல்வினை செய்தால் நல்வினை வருது. அந்த நல்வினையினுடைய தொகுப்பாகத்தான் உன்னுடைய உணர்வுகள் செயல்படுகிறது. இதைத்தான் வள்ளல் பெருமான் இருவினை கடந்து செல்வது, பாடி பணிவது, பக்தி செய்வது, இறைவனை துதிப்பது, இப்படிப்பட்ட நிலையில் நாம் சென்றால் நம்முடைய ஆன்மா இறைவன் திருவடியை அடைந்து இன்புறும் என்று சொல்லுகின்றார். உன்னுடைய அல்லலை, உன்னுடைய துன்பத்தை, துயரத்தை, அச்சத்தை நீக்கி இறைவன் அருள்பாலிக்கின்றார். அவர் அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்றார். ஆகவே இறைவன் திருவடியை பெறுவதற்கு தீவினைகளை அகற்றி நல்வினையை நாம் செய்தால் நம்மை அழகாக இறைவன் வழி நடத்துகின்றான் என்று குறிப்பிடுகிறார். திருச்சிற்றம்பலம்.